ஆச்சு. அன்னையில இருந்து ஒரு ஒத்த சர்வீஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. ஒரு கலப்படை இல்ல. ஒரு நிமிஷம் பேச கொடுங்கம்மா. எப்பதான் பேசுறது பின்ன பேச. 50 வருஷங்களா எங்களுக்கு ஒரு அடிப்படை வசதி கூட கிடையாது. கண்ணீர் விடும் கிராம மக்கள். இன்னமும் ஒரு பாம்பு வரும், அதுல கடிக்கிறது, ஜிஹெச்ல போய் விடுறதும் அப்படியே தான் எங்க வாழ்க்கை. எங்களுக்கு பட்டா வேணாம், பாத்ரூம் வசதி மட்டும் போதும். திடீரென மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்ட கிராம மக்கள். எங்களுக்கு பட்டா வேண்டாம், எங்களுக்கு பாத்ரூம் வசதி போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. எங்க பிள்ளைங்க எல்லாம் விளக்கு வெளிச்சத்துல தான் படிக்கிறாங்க, எங்களுக்கு கரண்ட் வசதி கட்டாயமா வேணும். வாக்குவாதம் செய்த பரபரப்பு சம்பவம் நாமக்கல் அடுத்த பெரியப்பட்டி பகுதியில சுபாஷ் சந்திர போஸ் நகர்னு இருக்கு. இங்க 50 ஆண்டுகளுக்கு மேலாக நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த சுமார் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. இந்த பகுதி பாத்தீங்கன்னா மக்களுடைய அடிப்படை வசதியா இருக்கக்கூடிய கழிப்பிட வசதி, மின் வசதின்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லப்படுது. இதனாலேயே பல ஆண்டுகளா மாவட்ட ஆட்சியர், அமைச்சர், எம்பின்னு பல பேர்கிட்ட மனு கொடுத்ததாகவும் கூறப்படுது. ஆனா எந்த ஒரு அடிப்படை வசதிக்கான நடவடிக்கைகளும் செய்யலன்னு அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் தரப்புல இருந்தும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் வேற ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த வழியா மாவட்ட ஆட்சியரான துர்காமூர்த்தி, மாநிலங்களவை உறுப்பினர் எம்பி ராஜேஷ்குமார்னு போயிட்டு வந்திருக்காங்க. திடீர்னு அந்த பகுதி மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்துல ஈடுபட்டதால சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. பின்னர் எம்பி ராஜேஷ்குமார் அதிகாரிகள் கிட்ட பேசி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு உறுதி தெரிவிச்சதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் கடந்த 50 வருஷங்களுக்கு மேல இந்த பகுதியில வாழ்ந்துட்டு வரதாகவும், அடிப்படை வசதியா இருக்கக்கூடிய கழிப்பிட வசதி, மின் வசதி இதுவரைக்குமே இந்த பகுதியில இல்ல அப்படின்னும் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த பகுதியில விஷ ஜந்துகளான பாம்பு, தேள், பூரான்னு அதிக அளவுல வரதாகவும், பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு ரொம்பவே சிரமப்பட்டுட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. பல முறை இது குறித்து மனு கொடுத்துமே இதுவரைக்கும் இந்த பகுதிக்கு அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யலன்னு அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இது குறித்து நடவடிக்கை எடுத்து அடிப்படை வசதிகளா இருக்கக்கூடிய கழிப்பிட வசதி, மின் வசதின்னு அடிப்படை வசதிகளை உடனடியா நிறைவேற்றணும் அப்படின்னு அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் விட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.